பாருங்க ஏதாவது ஒரு அனிமீல வந்து ஆள் பேசவே பேசாம வெறப்பா இருக்க மாதிரி ஆளுன்னு தானே சொல்லுங்க ப்ரோ. அது ஒய்விக்கு வச்சிடலாம் ப்ரோ. எனக்கு அனிமே தெரியாது ப்ரோ. உனக்கு ஹிண்ட் தான். ஆமா எல்லாம் பொம்மை படம் கூட பாப்பீங்க. நரட்டோவே வித்தியாசமான இது இருக்குல்ல, அந்த இது பாப்பா பாப்போம். சரி இருக்கு போல. நான் எங்க தரேன் ரெக்கமெண்ட் இருக்குங்க. ரெக்கமெண்ட் நீ பாக்குறதா நான் இல்ல ரிவ்யூஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அப்பதான் நான் கத்துக்கிட்டேன். என்னடா எஸ் என் என்னது என்எஸ் இது எப்படி தெரியுமா இருக்கு? யாரோ ஒரு அங்கிள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனை நம்மகிட்ட மறந்து கொடுத்துட்டு என்னென்னமோ பார்த்துட்டு கிளம்ப அப்படின்னு நினைக்கும் போது தம்பி என்னன்னு தெரியல அது ஒரு பாரு இது அப்படின்னு இல்ல அதான் அப்பா கெட்டு போய் கிடக்குது அந்த மாதிரி. அது இந்த நீங்க லைப்ரரியில போய் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாவே தெரியும் ப்ரோ. யூடியூப் பொறுத்த வரையும் என்னன்னா இதெல்லாம் பார்த்து என்ன சப்பாத்தி ப்ரோ லைப்ரரிக்கே போக மாட்டோம் ப்ரோ. ஏன் ப்ரோ வெல் பண்ணிட்டு இன்கனெக்ட் போயிருவீங்களோ? எஸ் ப்ரோ. ஆனா நீ எல்லாம் ஜட்ஜ் ஆனேன்னு வச்சுக்கோ, இந்த கிளிப்பை மட்டும் கிளிப் பண்ணி வச்சு உன்னை இதை வச்சே இது பண்ணிடுவாங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா இது நிலவுகள்ல வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஸ்கிராப் எல்லாம் எடுத்து விற்கிற கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க. இது வந்து ஒரு 3 நாள் தான் இந்த ஷிப் வந்து நிக்கும். அது கூட நம்ம நிலவுகள்ல பல வகை இருக்கு. ஈஸியா ஆரம்பிச்சு ஹையஸ்ட் டிக்கெட் வரைக்கும் போகும். எவ்வளவு ஹையஸ்டா போதோ அவ்வளவு விஷயம் நமக்கு வந்து பணமாக நமக்கு கிடைக்கும். அவ்வளவு ரிவார்ட்ஸ் வச்சுக்கோங்க. கிடைக்காத வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு என்னன்னா ஒரு கோட்டா கொடுத்துருவாங்க. இந்த நாளுக்குள்ள நீங்க எவ்வளவு ஸ்கிராப் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து 130 கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு 3 நாட்களுக்குள்ள கிளம்பணுமோ அதுதான். யோ ஐடி சொல்லுங்க ப்ரோ. அந்த லைவ்ல பாரியாவும் மானபங்கம் பண்ணிட்டாங்கயா அவன. என்னயா லைவ் ஸ்கிரீன்ல பாரு. கர்மத்துல பின்னாடி தெரியாம நின்னுட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. ஆமா என்ன இது? ஐயோ கர்மம். மைண்ட் மாறிடுச்சு ப்ரோ. I was cornered. I was helpless. கர்மம் ஐஜி கண்டுபிடிக்க முடியலையே. ப்ரோ லைட் எங்க ப்ரோ? ப்ரோ லைவ்ல பாருங்க ப்ரோ. ஐஜி பர்னாண்டிஸ்க்கு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல ப்ரோ. ஆடு அதுதான் இங்க வந்து. ஆமா உமனே கேஸ் போட்டா என்ன பண்ணுவ? கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. கேஸுக்கார மாதிரியே ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கேஸ் பாதாறதே நாங்க தான்டா, கேஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான்டா. ப்ரோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ் குள்ள கேம் முடிய போகுது. ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க டொக்க மனுஷனா பார்க்கலையா? டொக்கலாம் மறந்து நான் பெட்ரோல் என் கூட எடுத்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. உங்களுக்கு பெட்ரோல் இருக்காது. என்னடா சொல்றா? அது ப்ரோ பாய் சொல்லுங்க மாமாக்கு. பாய். Don't try to play the fool with me Nick. Bye friends. போங்க என்ன இருக்காங்க போட்டுங்க ப்ரோ இருங்க நான் இறங்கி ஒரு டான்ஸ் ஆடுறேன். ஏறுங்க சூப்பர் ஏறுங்க. இறங்கி ஆடுறேன். நீங்க போங்க. ஆடு ப்ரோ. ஆடு ப்ரோ. லைட்டா ப்ரோ. கேட்டா பேசுறா இது. ஆடு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணாங்கட்டி பரம்பரை பேசுறது ப்ரோ. பாருங்க ப்ரோ சீட் நீ ரிசர்வேஷனா ப்ரோ? உங்களுக்கு கூட்டி போறனே ரிசர்வேஷனா ப்ரோ? ஏன் ஐஜி ப்ரோ நல்லா தான ப்ரோ இருந்தீங்க? கேஸ் நோக்கா கூட்டி போனே இருக்கா? அங்க கிடையாது நொங்கு கிடையாது ப்ரோ. சத்துரு ப்ரோ. இந்த பம்பிள் பீக்கு ஆயிலே போடணும் ப்ரோ. அப்படியே நிக்க. Look at him bro. Still he is standing. Hold up. Wait a minute. பம்பிள் பீக்கு ஆயிலே போடணும் ப்ரோ. அப்படியே நிக்க. பம்பிள் பீனா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுமா அதுவா? நான் பேரு ஓகே. ஓ பீ தான் ப்ரோ பேரு. அதான் ப்ரோ அது என்ன ப்ரோ என்ன ப்ரோ பிகினர் இன்டர்மீடியேட்? ப்ரோ நானும் பாட்டு பாடிட்டே ரிப்ளை பண்ணிட்டேன். அந்த ரேடியோ பாக்ஸ்ல பாட்டு பாடிட்டே பாடு. அந்த மாதிரி. பாடு. ரேடியோ பாட்டு பாடு ப்ரோ. நான் பாட மாட்டேன். நான் சும்மா பாடு. ரேடியோ பாட்டு பாடுவேன். யோ உன்னை திட்டிட்டு இருக்காயா? உன்னை கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருக்கான். யாரு ப்ரோ? ப்ரோ டீச் ப்ரோ. யார் திட்டினா? ப்ரோ. வா இது பழைய ரூம். என்ன உனக்கு வேணும்? உனக்கு என்ன புதுசா வேணுமா? நாஸ்டாலஜியா ப்ரோ? நாஸ்டாலஜியா. ஓ நாஸ்டாலஜிக்கு. ஓ அந்த ஃபீல் உனக்கு இருக்கு. ரொம்ப விளக்கமா சொல்றதா எங்கள மாதிரி பசங்க. ஆனா நீ உங்கள மாதிரி பசங்க எல்லாம் ஜெயிக்கணும் உனக்கு ஆசை இருக்கா? கண்டிப்பா ஜெயிக்கணும் ப்ரோ. ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம். உன்ன மாதிரி பசங்க யாரா ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல ப்ரோ நான் தான் ஒன் ஆஃப் த கைண்ட். உன்ன மாதிரி இருக்கிறது எத்தனை பேர்? நான் மட்டும் தான். அப்புறம் உன்ன மாதிரி பசங்க சொல்லிட்டு இருக்கேன். உருவாக்குறேன்.
நீனே உருவாக்குற இல்ல உருவாக்குறான். அதாவது வந்து ஓ ப்ரோ ஐடியாலஜி ஐயோ பசங்களை உருவாக்குறான் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறானே அவன மாதிரி பசங்க. இல்ல உருவாக்கல அதாவது வந்து ஐடியா வந்து சொல்றேன் அந்த மாதிரி அதுதான் அப்புறம் அப்படின்னு நான் பண்றேன். கருமம். டிக்டாக் வந்து ரொம்ப பெரிய ஒரு காமெடி ஒண்ணு பண்ணாரு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு நான் வச்சிருப்பீங்க. ஹேக்கிங் தவிர்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நான் அதை சொல்லணும் ப்ரோ, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ப்ரோனாரு. சரி ப்ரோ லைவ் முடிஞ்சோடி பேசுங்கன்னு பேசாத ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரம் பேசினாரு. அரை மணி நேரம் நானே ஐயோ என்னையாது ஹேக்கிங் வந்து இப்படி என்ன ஹேக்கிங் எப்படி பண்றோம்னு சொல்லி தராரா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இப்போ நந்தீஷ் ப்ரோ வந்து நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, ஓகேங்களா. பட் நான் ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவர் சிஸ்டம் வந்து ஹேக் ஆயிடுது. அது ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு டிவைஸ் நான் ஒன்று வந்து வச்சிருப்பேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால என்ன பண்ணியிருப்பேன்னா அவரே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் வைஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, நீங்கள் வைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் என் வைஃபைலே கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கலாம். அது மூலமா வந்து என்ன பண்ணா நான் என்ன பண்ணுறோம் அவங்க வீட்டுக்கு எல்லா சிஸ்டம் அந்த நெட்வொர்க் மூலமா அது அது மூலமா தான் அவர் இப்போ என்ன இருக்கு விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணு நினைச்சிருக்காரு ப்ரோ. அதுக்கு வந்து யூடியூப்ல எவனோ ஒரு வீடியோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த வீடியோ பண்ண வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அவன் சொன்ன ஒரு ஆப் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிசிலேயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒரே ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்துறதுக்கு பதிலா வேற ஏதோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. அது வந்து வைரஸ் சாஃப்ட்வேர் ஃபுல் பிசி இதாயிடுச்சு. ஃபுல் பிசி இப்போ இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அந்த பிசியை போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி ஃபுல்லா ஃபிளாஷ் பண்ணி எல்லா டிரைவையும் இது பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கேமர்ஸ் வியூ தான் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காராம். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே, தப்பா நினைச்சிக்காதீங்க. பட் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாமே தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்துட்டு ஹேக்கிங் பண்ண முடியும். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். Carrot is wrong example. It's a wrong plan. இதெல்லாம் இங்கிலீஷ் படத்துல பார்த்ததுங்க ப்ரோ. ஒருத்தன் மனசு வலுது அழுதாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய வாழைப்பழம் வச்சிருந்துச்சு, இது ரொம்ப சின்ன வாழைப்பழம் போது அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். எதை நோக்கி அவன் சொன்னான்னு தெரியல, புரியலைங்க. இவ்வளவு மொத்தம் அண்ணன் இல்லாத கேம் என்னடா ப்ரோ டொக்க போடுறாங்க ப்ரோ, வேணே டொக்க போடுறாங்க. ஓ பிளட் கொடுத்தா ப்ரோ டொக்கு தான் ப்ரோ. இரு வர ஏய் வரயா இரியா ப்ரோ நான் இல்ல குடிச்சதா பாரு. ப்ரோ எனக்கு நைட் டாக் மேல டவுட் இருக்கு. இருங்க போடா நைட் டாக் மேல டவுட் இருக்கு. இருங்க நைட் டாக் மேல டவுட் இருக்கு. பேண்டேஜ் டொக்கு குடிச்சா நான் பேண்டேஜ் என்ன பேண்டேஜ் சுத்திட்டு இருந்த பேண்டேஜ் சுத்திட்டு ப்ரோ நான் இல்ல. யாரை கத்திட்டு இருக்கீங்க? சும்மா சொல்றேன் டண்டன கொல்லுங்க முதல்ல. ஐயோ பயப்படாதீங்க சொல்றேன் வந்து. ப்ரோ அவர் இல்ல கேன்சல் பண்ணுங்க. அவர் இல்ல ப்ரோ டண்டன் ப்ரோ நைட் டாக் மேல டவுட் இருக்கு. என்னைய அடிக்கிறாயோ நாயாது டொக்கு தான் ப்ரோ டொக்கு தான். ஏய் என்ன எதுக்கு அடிச்ச? டேய் நான் எங்கடா எதுக்கு அடிக்கிற? ஓட்டியா ஏப்புற ப்ரோ ஓகே இல்ல லாயில வர எங்களுக்கு யோ டொக்கு எதுக்கு எங்கல அடிச்ச? ப்ரோ டண்டன் வேணே பழி வாங்குறாரோ. போட்டு போடு ப்ரோ சொல்றத கேளு. சீசன் ஆயில ப்ரோ. யோ எதுக்கு டொக்கு எங்கல போட்ட? ப்ரோ டொக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. பேண்டேஜ் போட்டு நைட் ப்ரோ வெளிய வந்திருக்க நம்ம எதுக்கு ப்ரோ ஓட்டு போடுங்க. யார் ப்ரோ இது? எதுக்கு எங்கல போட்ட நீ? டொக்கு தான் ப்ரோ நான் டண்டன் இல்ல ப்ரோ. யோ எங்க சுத்தியா? ஏய் சுட்ட டண்டன் சுத்தியா? எங்கல சுத்தியா? இதுதான் நினைக்கிறேன். ப்ரோ டொக்கு தானே இது? நீ டொக்கு சொல்லுடா. மெயின் தான். ப்ரோ மெயின் தான் ப்ரோ அவரு. டொக்கு தான். என்ன ப்ரோ? கன்ஃபார்ம். ஐயோ டொக்கு நம்மளே நம்ப விட்டாருங்க. எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியாது? டொக்கு தான ப்ரோ. ப்ரோ அது ஏதோ சிம்பல் போட்டுருக்கு பாருங்க ரெட் கலர்ல. டொக்கு நம்ம கத்த ஆரம்பிச்சாரு. எங்க ப்ரோ? ஐஜி ப்ரோ சீரியஸா நான் இல்ல நான் ஏன் டீம் அலக்கு சொல்ல போறேன். ஐஜி ப்ரோ இது பண்ணுங்க. நானா ஏமா டவுட் படாதீங்க. நான் ஏன் டீம் அலக்கு சொல்ல போறேன். தாமஸ் குக்கும்பர் ப்ரோ அவர் அப்படி சொல்ல மாட்டாரு ப்ரோ அவர் தான் ப்ரோ. ஆனா டொக்குக்கு டண்டன சுத்தம் முடியாது. சரி டண்டன் எல்லாரும் கொண்டு முடிச்சிரு. அவர் கொண்டு முடிச்சிருமா மாட்டி வரா. இல்ல நான் இல்ல டொக்கு பாருங்க ப்ரோ எப்படியா டண்டனா ப்ரோ நம்ம டண்டன் அடிச்சாருங்க அவரு. டண்டனை அடிக்கணும் வெறியா ப்ரோ. ரியல் லைஃப்ல நான் கொண்டு போறோம் டண்டன.
என்ன ஆரம்பிச்சிங்க. மாடு இருக்கு பால் வருமா ப்ரோ பாத்தீங்களா மாட்டிக்கிட்டேன் லைவ் வந்துச்சா கருமா லைவ்ல மாட்டிக்கிட்டியா? லைவ் ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ லைவ்ல மாட்டிக்கிட்டாங்க ப்ரோ. அன்னைக்கு நன்றி பால் சொல்லும்போது நீங்க நினைச்சிருப்பீங்க இல்ல இவங்களா தான் சொல்லுங்க ப்ரோ காஜு அதோ என்ன கேப்டன் ஸ்பைடி கிட்ட கேட்டாரா? கேப்டன் ஸ்பைடி கிட்ட. செல்வா கிட்ட கேட்டாரா? ப்ரோ ஒரு ஆணிடம் பால் என்றால் இது யோசிச்சு பாருங்க ஓ செல்வா பால் கேட்டியா? செல்வா பால் உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டயும் பார்க்கல. நினைச்சேன் ஒரே ஒரு ஷார்ட் கேள்வி டக்குன்னு சொல்லு. ஏங்க அவர்கிட்ட ஒரு கேட்கும் கொசு ஷார்ட் வந்து ஒரு கையில உட்காந்துக்குது, என்ன பண்ணுவேன்? நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள். ப்ரோ அடிப்போம் எப்படி அடிப்ப? எப்படின்னா என்ன சொல்றது அத எதை நோக்கி அடிப்ப? கொசு எங்க உட்கார்ந்திருக்க, எதை அடிப்ப சொல்லு. என்ன சொல்றாங்க? எதால அடிப்புன்னு கேக்குறாங்க. ஏதாவது ப்ரோ இல்ல கொசு இப்ப இருக்கு நீ எப்படி அடிப்ப? காலை பயன்படுத்தியா மூக்க பயன்படுத்தியா? நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க நான் எதிர்பார்க்கறேன் ப்ரோ. ப்ரோ கெட்டு போயிட்டான் ப்ரோ, கெட்டு சீரஞ்சு போயிட்டான் ப்ரோ. எல்லாமே தெரியுது ப்ரோ எனக்கு. முன்னாடி எல்லாம் எதை சொன்னாலும் அப்படியே சொல்லுவான் ப்ரோ. யோசிச்சு பாருங்க. வேற பையில மன்றாடி கேக்குறேன். தொலைச்சிரா ஒரு பிள்ளை வாழ்க்கை தொலைச்சிரா. ப்ரோ இல்ல இல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. பாவம் ப்ரோ. நாந்திஸ் கல்யாணம் பாவம் ப்ரோ. என்ன ப்ரோ இங்க விட்டா? ஓ உங்க அப்பாவா? நாந்திஸ் யாரு ப்ரோ? நாந்திஸ் உங்க மகள் பார்க்க வந்திருக்காங்க வாங்க. இது இல்ல ப்ரோ, இது இல்ல ப்ரோ பஃப்டன் சார் வாங்க. ஃப்ரெண்டாமா Dress. சீ இப்போதான் என்ன ப்ரோ என்ன ப்ரோ எடுத்து குட்டிஸ் ப்ரோ பெருசா தெரியுது ப்ரோ. ஏய் ஏய் என்ன கருமையா நைட் சி நாந்திஸ் என்ன பைனாகுலர் யூஸ் ப்ரோ காஜன் காஜா காஜா நீ காஜன் இந்த நாந்திஸ். ஓ நீ அத பார்த்து சொல்றியா? ப்ரோ பேசுதா ப்ரோ பேசா யோ உன்னால பார்க்க முடியுங்களா? நான் லைவ்ல இருக்கேன். நான் லைவ்ல இருக்கேன். என்னால பார்க்க முடியும்? ப்ரோ பார்த்தா தப்பு இல்ல ப்ரோ இத காட்றா. காட்டா ப்ரோ. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ ஏதோ ஒரு உருண்டு வந்திருக்கு காட்றா. என்னது ஏதோ உருண்டு வந்திருக்கு फ्रेंड्स. இருங்க பாக்குறேன். ஆமா நான் ஆமா நந்தி. ஆமா ப்ரோ நான் தான் சொன்னேன். நாந்திஸ் போய் சொல்ல மாட்டேன். நான்சி நீ மாட்டீங்க ப்ரோ. முதல்ல வந்து படுக்க ஒன்று செய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு நார்கள் தேவை, ஃபைபர்ஸ் தேவை. அதெல்லாம் முதல்ல ப்ரோ எல்லாரும் ஃபைபர் எடுங்க, நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கேப்போம் எடுக்கிறோம். நானும் எடுத்து வைங்க. குத்து நீ தனியா போய் குத்து. அந்த கர்மத்துல நம்ம பார்க்க முடியாது. பெட்ரோல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு 10 வேணுமா? பரவாயில்லையா, வெறும் நார்ல கட்டுற மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் பரவாயில்ல. பின்ன உனக்கு இதுக்கா வந்து இளம மஞ்சள் வச்சு பண்ணுவாங்களா? இளம மஞ்சா இல்ல அந்த கிழவனோட இந்த மாதிரி வார்த்தைய ஏங்க இது மாதிரி தவறா இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டா யோ ஜப்பான்ல இப்படிதான்யா பேர் வச்ச ஒரே குத்தத்துக்காக அண்ணன் தம்பிங்க 2 பேர் அப்பாவே கொண்டுட்டானுங்களாங்க. அப்பா அப்படியா? அண்ணன் பேர் சூவாங்க, தம்பி பேர் வந்து ஒன்னா வராங்க மாதிரி அவங்கள சொல்லும்போது என்ன ஆகுது? ப்ரோ அது இந்த ஹோம்லேண்டர் வந்து பாலுக்கு ஆசைப்படுவான் ப்ரோ. அது நந்தினி பால், இது நாந்திஸ். அது என்ன நீ போட்டு ஹெட்செட் ப்ரோ அது பால் கீழ. எஸ் சார். யாரு மீன் பிடி போடுங்க. யாரு அது? அல்டிமேட் ப்ரோ இது நாந்திஸா? என்னது பிக்க பாக்குறா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இது நாந்திஸ். இது இப்ப 10 ப்ரோ. என்னது ப்ரோ இது? என்னையா நாந்திஸ் இப்படி? நாந்திஸ் நாந்திஸ் ப்ரோ. செல்வா மானம் போயிடுச்சு செல்வா. அப்படி போடு. நல்லா இருக்கு பாட்டு. ரிங்கா ரிங்கானா வளையத்தை சுத்துடா, வளையத்தை சுத்துடா, பெரிய சுத்துடா, சின்ன சுத்துடா. கேட்டது தப்பா கேட்டது இதுவும். அதான்
நாந்திஸ் பார்த்தாண்டா சில்வா முடிஞ்சு நாந்திஸ் நல்லா க்ளோஸ்அப்ல பார்த்தாண்டா ப்ரோ ரெண்டு பெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அண்ணனோட புது சென்டிமெண்டல் லைக் பேசுறீங்களா? என் பேரும் குழந்தைக்கு வைக்கிறியாமா? என்ன உன் பேரு அனகொண்டாரா? மீண்டும் 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 உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியா? என்ன பேரு ப்ரோ? அந்த நேரம் கூட சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் விழுந்து வந்து அழுது வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க சும்மா ஒரு எமோஷனலா. அதான் என்ன பேரும் குழந்தைக்கு வைக்கிறியாமா? ஒரே ஒரு உதயமா அப்படின்ட்டு. எதுக்கு ப்ரோ வைக்கணும் அப்படியா? புருஷகாரன் ஒத்துக்க மாட்டானா? உண்மையான வருதாங்க. அதான் ஒரு சீன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, எல்லாம் சிரிச்சிருந்தாங்க அந்த டைலாக். எதுக்குங்க வைக்கணும்? அவன் புருஷகாரன் எதுக்கு யார் இவன் அப்படி கேட்க என்னன்னே மாட்டாங்க. தெரியல, என்ன கனெக்ஷனே தெரியல. எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கம்மா, என் பேரும் குழந்தைக்கு வைக்கணும். அச்சா ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இவன் பேர் சுந்தர பாண்டியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுந்தர பாண்டியா? சுந்தர பாண்டியன் எதுக்கு வைக்கணும்? இல்லை ஒருத்தர் கேட்டாருங்க அப்படின்னு. சுபாசன் நீ சொல்லுங்க டேரக்ட் சொல்லுங்க. எனக்காக ஒண்ணு பண்றியாமா? பேரை மட்டும் மாத்திடுறியாமா? என் பேரை சரவண ஸ்டேஷன் நல்லா இல்ல. குழந்தைக்கு வைக்கிறதா? உன் குழந்தைக்கு வை. வாய்ஸ்ல பேச இல்ல ப்ரோ. நல்லா சவுண்டா சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே அந்த இது மீம் மேன். ஓகே ப்ரோ எல்லாம் அமைதியா இருங்க, அப்பதான் கேக்கும். அப்பதான் சொல்லுங்க ப்ரோ. என் பேரை மட்டும் உன் குழந்தைக்கு வைக்கிறியாமா? பேரை என்னம்மா ஒரு 50 ரூபா தாமா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா? என்ன ஒரு பவர் இல்ல கம்மியா இருக்கு பாஸ். நான் மறுபடியும் நல்ல ஒரு ப்ரோ இந்த இடத்துல இங்க பாருங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி நீங்க பாக்குறீங்க. அந்த இடத்துல சென்டிமெண்டா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசைனா அந்த குழந்தைக்கு எப்படியாவது நம்ம பேரை வச்சிரணும். எப்படி பேசலாம்? சென்டிமெண்ட் சிச்சாக நடிச்சா பாருங்க அந்த மாதிரி இப்ப நடிங்க பேர். 1 2 3 ஆக்ஷன் வச்சிரியாமா? எதுக்கு முடிஞ்சு 1 2 3 முன்னாடியே முடிச்சாரு. சரி பேர் குழந்தைக்கு பேரே இல்ல.